தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மாநாட்டின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இதனை அறிவித்துள்ளார். கரூர் பகுதியில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் நேற்றைய மாநாட்டின் போது சுமார் 39 பேர் வரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த சம்பவமானது கற்பனைக்கும் எட்டாத வகையில் நடந்துள்ளதாகவும் இதன்போது படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் என்றும் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள முன்னரே அவரது கட்சி தொண்டர்கள் அங்கு உரையாற்றியுள்ளனர். அப்போதே ஒலிவாங்கிகள் சரியாக வேலை செய்யவில்லை என கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்ணொருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் முறையாக செய்யப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஆளும் கட்சி திமுக கட்சியின் சூழ்ச்சியாக இருக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை அரசாங்கம் சரியான இடத்தை ஒதுக்கி தராததாலேயே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றதாக மற்றொரு தொண்டர் தெரிவித்துள்ளார். அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மக்கள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒருவருக்கொருவரை தள்ளியுள்ளனர். இதனாலேயே பலர் பலியானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மின்விளக்குகளும் அணைந்து வேலை செய்ததாக மற்றொருவர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் திமுக கட்சியினரே காரணம் என தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் தெரிவித்துள்ளனர். அத்தோடு விஜயின் பெயரை கெடுப்பதற்கு திமுக கட்சியினர் இந்த அராஜக செயலை செய்துள்ளனர் எனவும் விஜய்க்கு ஆதரவாக வந்த தொண்டர்கள் கூறியுள்ளனர். மேலும் மக்களின் உயிரை வைத்து அரசியல் செய்யும் திராவிட முன்னேற்ற கழகத்தினை நாட்டில் இல்லாதொழிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு திமுகவினர் உயிரை எடுத்து அரசியல் பண்ண வேண்டும் என நினைத்தால் மக்கள் அதற்கான தீர்வை தருவார்கள் எனவும் விஜயின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆணையம் அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கைது செய்யப்படுவாரா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த விடயம் தொடர்பில் ஆராய உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையகம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் உண்மைகள் வெளிவரும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்து துயரமான சம்பவம் இதுவரை நடக்கவும் இல்லை, இனிமேல் நடக்கக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல விரும்பவில்லை, விசாரணை ஆணையம் அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். அத்துடன் கரூர் பிரசார கூட்டத்தில் சிக்கி காயமடைந்தோரை காண துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கரூர் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். குறித்த வைத்தியசாலைக்கு அவர் இன்று காலை சென்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. காயமடைந்த பலரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையிலேயே பார்ப்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கரூர் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.